சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி காலை 6:29 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் அதிகாலை 3:01 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் பகல் 10:29 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வரியான் அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:29 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த காரி நாயன்மாரினுடைய குரு பூஜை நாள் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பார். இது போக ஒரு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் இந்த காரடையார் நோன்பு என்பதனை மேற்கொள்ள வேண்டும். நாளைக்கு மறுநாள் தானே மாத பிறப்பு, நாளை மறுநாள் தானே பங்குனி 1 அப்படின்னு எடுத்துட்டா கூட நாளைய தினம் நள்ளிரவிலே மாத பிறப்பு என்பது நடப்பதால் நாளைய தினமே இந்த காரடையார் நோன்பினை மேற்கொள்ள வேண்டியது. இந்த காரடையார் நோன்பு மேற்கொள்வதற்கு நாளைய தினம் நல்ல நேரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 7:30 மணி முதல் 9:30 மணிக்குள்ளாக அந்த காரடையார் நோன்பினை மேற்கொள்ள வேண்டும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:21 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:15 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:23 சந்திர உதயம் என்பது இரவு 2:33 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:43 முதல் காலை 6:20 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:49 முதல் மதியம் 12:18 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:17 முதல் மாலை 4:46 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:50 முதல் 9:19 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:48 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:07 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு பஞ்சாங்க தகவலாகவும் பார்க்கலாம். நாளை மறுநாள் அந்த பங்குனி மாதம் என்பது பிறக்கிறது அல்லவா. இந்த பங்குனி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஒரே வரியில சொல்லணும்னு சொன்னா இந்த மனப்பக்குவத்தை தரக்கூடியதுதான் இந்த பங்குனி மாதம். நம்ம இந்த மனிதர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. முதல்ல பங்குனி மாதம் அப்படின்னு வந்த உடனே நமக்கு இந்த தெய்வ திருமணங்கள் நடந்த மாதமாக இந்த மாதமானது நினைவிற்கு வரும். இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா ஆலயங்களிலுமே, சுப்பிரமணிய சுவாமி ஆலயங்கள் மட்டும் இல்ல, பெரும்பாலான ஆலயங்களிலே இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறத உற்சவமாவே கொண்டாடிட்டு இருப்பா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெய்வ திருமணங்கள் நடந்த மாதமாகவே இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது.
இருக்கிறது. அந்த உத்திர பல்குனி அப்படிங்கிற நட்சத்திரத்திலே பௌர்ணமி என்பது சம்பவிக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த பல்குனி அப்படிங்கிற அந்த உத்திர பல்குனி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தினுடைய பெயரையே இந்த மாதத்திற்கு பெயராக பல்குனி என்றது வைத்து அது பங்குனியாக மாறி இருக்கிறது. இதான் அந்த மாசத்தினுடைய பேரு. இதுலதான் எல்லாருடைய தெய்வ திருமணங்கள் அனைத்துமே நடந்ததுன்னு சொல்றார். பொதுவா ஒரு சில பேர் எங்க ஆத்துல இந்த பங்குனி மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா. பங்குனியில கல்யாணம் பண்ற பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு, நிச்சயமாக அது போல் இல்லை. அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு சொன்னா, அந்த ஊர்ல பிரம்மோற்சவங்கிறது அந்த நாளிலே நடந்திருக்கலாம். பங்குனியிலே அந்த ஊர் ஆலயத்துல பிரம்மோற்சவங்கிறது இருந்திருக்கும். பிரம்மோற்சவம் நடக்குகின்ற காலத்திலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லோரும் ஆலய திருவிழாக்களிலே சென்று பங்கு பெற வேண்டுமே தவிர, அவர்கள் வீட்டுல ஒரு கல்யாணங்கிறதெல்லாம் வச்சுட்டு நான் அந்த கல்யாண வேலையை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவரவர்கள் சொந்த வேலையை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரிலே பங்குனி மாசத்துல கல்யாணம் பண்றது இல்லைங்கிற வச்சிருப்பா. இதை இவர்கள் பிளைண்டா அப்படியே பின்பற்றிண்டு நாம் வெளியூருக்கெல்லாம் மைக்ரேட் ஆகி போயிருப்பா. அப்பையும் பங்குனியில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அது போல் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். பங்குனியில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, தேவலோகத்திற்கே அந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய தேவலோகத்துல வாசிகள் அத்தனை பேருக்குமே நாள் வச்சு கொடுக்குறது யாரு? பிரம்மா வச்சு கொடுப்பார், இல்ல தேவலோக பிரகஸ்பதிங்கிறவர் வச்சு கொடுப்பா. அவ போய் பங்குனியில போய் தெய்வ திருமணங்களுக்கு நாள் வச்சு கொடுத்துருப்பாளா? தெய்வ திருமணங்களே நடந்த ஒரு நல்ல மாதம் என்பதால் பங்குனியிலே தாராளமாக திருமணத்தை நடத்தலாம். ஆனா பங்குனியில இந்த வீடு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வதில்லை. ஒரு பூமி பூஜை பண்றதோ அல்லது கிரகப்பிரவேசம் பண்றதோ பண்ண மாட்டா. ஏன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த பங்குனி மாதத்திலே வாஸ்து புருஷன் நித்திரையிலிருந்து எழுவதில்லை. இந்த மாதம் முழுக்கவே ஒரு தூங்கி கொண்டு இருப்பார். அப்படிங்கிறதுனாலதான் இந்த வாஸ்து பூஜையோ அல்லது கிரகப்பிரவேசமோ பண்ணக்கூடாது. ஒரு வருடத்திலே 4 மாதங்கள் அந்த பூமி சம்பந்தப்பட்ட வேலையோ அல்லது ஒரு கிரகப்பிரவேசமோ பண்ண மாட்டா. அது என்னென்ன மாசம் சொன்னோம்னா, ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி, இந்த 4 மாதங்களிலே கிரகப்பிரவேசத்தை தான் செய்யக்கூடாதே தவிர தாராளமாக திருமணத்தை நடத்தலாம் பங்குனியிலே. இதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இது போக இந்த பக்குவத்தை தருகிறதுன்னு சொல்றோம் இல்லையா, மனப்பக்குவத்தை தருகிறது அப்படிங்கறத எப்படி நிரூபிக்கலாம்னு சொன்னா, நம்ம பிராக்டிக்கலாவே யோசிக்கலாம். இந்த பங்குனி அப்படிங்கிற மாசத்துலதான் பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த ஸ்கூல் காலேஜஸ்ல இந்த ஆனுவல் எக்ஸாம், இந்த ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருப்பா. தெரியுமா எதுக்காக இந்த எக்ஸாம் தேர்வுகளை வைக்கிறார்கள், ஒரு பரீட்சை வைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதத்திலே தான் இது நம்முடைய மனமானது பக்குவப்படுகிறது. ஒரு தேர்வுகளின் மூலமாக கூட எடுத்துக்கலாம். இது எப்படி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வானவியல் ரீதியாக இந்த மாதத்திற்கு மீன மாதம் என்று பெயர். அதாவது மீன ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இது அமைகிறது. மீன ராசின்னு எடுத்துட்டா அது குருவினுடைய ராசி. குருவினுடைய ராசி தனுர் ராசியும் குருவுடைய ராசி தான். மீனம் என்பதும் குருவினுடைய ராசி தான். தனுர் ராசியை விட குருவானவர் மிகவும் பலத்தோடு இருக்கக்கூடிய ராசி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது மீன ராசி. ஏன்னு கேட்டோம்னா இல்ல இந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்துலதான் இந்த பங்குனி என்பது பிறக்கும். அந்த பூரட்டாதி என்பதே ஒரு குருவினுடைய ஒரு நட்சத்திரமாகவே பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி முடிகின்ற நேரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரத்துல முடியும். ரேவதி என்பது ஒரு புதனுடைய நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. புதனைத்தான் வித்யாகாரகன் என்றும் சொல்லுவார்கள். ஒரு சூரியன் என்பவர் தன்னுடைய குருகுலத்திலே பயின்று அந்த குருகுலத்திலே தன்னுடைய திறமை முழுக்க காண்பிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. இதுல இருந்து வெளியில வரும்போது பார்த்தோம்னா, அதாவது இந்த தேர்வுகளிலிருந்து சூரியன் வெளியில வரும் பொழுது, அதாவது இந்த பங்குனி முடிந்து அந்த மேஷம், அதாவது சித்திரை மாதம் என்பது துவங்குகிறது அல்லவா, சித்திரை மாதத்துனா மேஷ ராசிக்குள்ள சூரியன் வருவார். அப்ப பார்க்கும் பொழுது முழுமையான உச்சபலத்தோடு சூரியன் வெளியே வருவாராம். அந்த மாதம் முழுக்கவே சுட்டெரிக்கக்கூடிய சூரியனாக, முழுக்க முழுக்க ஒரு உச்ச பலம் பெற்ற சூரியனாக அவர் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் என்று வரும் பொழுது, அதாவது தன்னுடைய திறமைகள் மொத்தத்தையும் தன்னுடைய குருகுலத்திலே தேர்வுகளின் மூலமாக காண்பித்து வெளியே வரும் பொழுது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக வரக்கூடிய மாதமாக சூரியன் ஒரு முழுமையான ஒரு உச்சபலம் நிறைந்த வெளிவரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருப்பதால் இந்த மாதத்திலே தேர்வுகளை அமைத்திருக்கிறார்கள். இது போக நம்மளெல்லாம் பரீட்சை பண்ற மாதிரி, அதாவது வேலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாசத்துலதான் ஆடிட் அப்படிங்கறத வச்சிருப்பா. தெரியுமா, அக்கௌண்ட்ஸ் பினிஷிங் அப்படி இப்படின்னு சொல்லுவா. ஆடிட்னா என்ன, கணக்கு தணிக்கை தானே பேரு. குருவைத்தான் கணக்கு தணிக்கையாளர்னே சொல்லுவா. அந்த குருவினுடைய ராசியிலே இந்த சூரியனானவர் சஞ்சரிக்கும் பொழுது தன்னைத்தானே தணிக்கைக்கு உட்படுத்திக் கொள்கிறார் அர்த்தம். அதாவது சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய மாதமாக, நான் இந்த வருஷம் முழுக்க சரியாதான் செயல்பட்டு இருக்கிறேனா, முறையாக என்னுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து கொண்டு தன்னை பக்குவப்படுத்தி
புடப்படுத்தி கொண்டு வெளியே வரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல அறிவினை பெற்றுக்கொண்டு வெளியே வரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. இதனை நிரூபிக்கின்ற விதமாகத்தான் பார்த்தோம்னா, இந்த பங்குனி உத்திரத்துலதான் சாஸ்தாவினுடைய ஞான சாஸ்தான்னு சொல்றோம் இல்லையா, ஞானத்தையே தரக்கூடியவர் அந்த சாஸ்தா ஐயப்பன். அவர் அவதரித்த நாளாகவே இந்த பங்குனி உத்திர நாள் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது அல்லவா. அதனாலதான் உத்திரத்துக்கு மாலை போட்டு நிறைய பேர் சபரிமலைக்கு போயிட்டு அங்க போய் உத்திரத்துல தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அந்த உத்திரத்துல தரிசனம் பண்ணா நம்ம உயர்வு நிலையை அடையலாம், ஒரு ஞான நிலையை அடையலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதையும் சொல்லி வச்சிருக்கா. ஆக நம்முடைய மனதினை பக்குவப்படுத்தி நம்மை பக்குவப்படுத்தி முழுமையாக ஒளி வீச செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.